வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம். ஆ, சத்தம் அப்படின்ற படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியேட்டர்ல வரக்கூடிய என்னோட படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆ, இந்த படம் சத்தம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஹாரர் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது என்ன ஹாரர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஈரம் படத்துல வந்து தண்ணீர் மூலமா வந்து ஒரு ஹாரர் வந்து கொடுக்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கலாவும் சரி, கமர்ஷியலாவும் சரி நல்லா போச்சு அப்படின்னா. ஏன்னா அன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா இல்லாத ஒரு டைம்லயே எல்லாருமே வேர்ட் ஆஃப் மவுத்ல வந்து அந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்றது எனக்கு கண்கூட என்னால வந்து உணர முடிஞ்சது. ஏன்னா அப்போ வந்து ஃபோன் கால்ஸா இருக்கட்டும், மற்றதா இருக்கட்டும், சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து பப்ளிக்ல இருந்து எல்லாருமே இங்க போகும்போது இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ற ஒரு படமா இருக்கு. இந்த படம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஹாரர் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதுக்கப்புறம் சரி, ஈரம்ல வந்து ஒரு தண்ணீரை பேஸ் பண்ணி பண்ண மாதிரி இதுல ஒரு எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு ஒன்று டிசைட் பண்ணேன். பட் இதுல ஒரு சின்ன சேலஞ்சிங்கான விஷயம் எனக்கு என்ன ஒரு ஃபீல் ஆச்சுன்னா, ஈரம்ல வந்து வாட்டர் மூலமா தண்ணீர் மூலமா ஒரு பேய் கொண்டு வரும்போது அது வந்து ஒரு விஷுவலா நம்ம வந்து ஈஸியாக நம்ம காமிச்சிடலாம். ஆனா ஒரு சவுண்ட் மூலமா, அதாவது கண்ணுக்கு காமிக்காத ஒரு புலப்படாத ஒரு விஷயத்த சவுண்ட் மூலமா எப்படி வந்து திரையில ஆடியன்ஸ்க்கு வந்து தியேட்டர்ல வந்து கொண்டு வர போறோம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஏன்னா கதை பண்றதுக்கு முன்னாடியே அப்போ ஒரே ஒரு கனெக்டிங் பாயிண்ட் தான். அதாவது எப்படி வந்து நம்ம ஸ்கிரீன்ல வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு யோசிக்கும்போது, ஏன்னா இது வந்து ஸ்கிரிப்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இது கடைசியா நான் எவ்வளவு உழைப்பு போட்டாலும் அது கடைசியில் தியேட்டருக்கு போகும்போது அந்த தியேட்டரோட அவுட்புட் வரைக்குமே வந்து இந்த படத்தோட சக்சஸ் வந்து நம்பி இருக்கு அப்படின்றது ஒண்ணு ஆணித்தரமா வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது ஒரு பாயிண்ட்ல. அப்ப யோசிக்கும் போது ஒரு பாயிண்ட் மட்டும் தான் ரொம்ப தெளிவா வந்து ஒரு விஷயம் யோசிச்சேன். என்னன்னா எல்லாருமே சில பேர் சொல்லுவாங்க, இங்க இருக்கிற தியேட்டர்ஸ் வந்து சில இது சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்காது, ரொம்ப இதுவா இருக்கும், அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்றதுன்னு தெரியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி யோசிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் தோணுச்சு. அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து ஒரு டீடைல்ஸ் டெமோ போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டால்ஃபி டெமோ போடுவாங்க. அந்த ஒரு குவாலிட்டி எந்த தியேட்டர்லயுமே வந்து ஒரே மாதிரி ஒரு குவாலிட்டியா இருக்கும். அந்த குவாலிட்டிய நம்ம படத்துல வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு டிசைட் பண்ணது ஒரு பாயிண்ட் தான். அதுக்கு என்னோட விருப்பம் மட்டும் பத்தாது. அது ஸ்கிரிப்டா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், அது சவுண்ட் இன்ஜினியர் உதயகுமார் சார், என்னோட மோஸ்ட் சீனியர், நம்ம வல்லினம் படத்துல இருந்து நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பாயிண்ட்ல. அது அப்புறம் எஃபெக்ட்ஸ் சச்சின், அது எல்லாரும் சேர்ந்து, அதுக்கப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் டிஓபி அருண், எடிட்டர் சாபு, அப்புறம் ரெகுலரா என்னோட எல்லா படங்களுக்குமே வந்து லிரிக்ஸ் பண்ற விவேகா சார், அப்புறம் தமன் மியூசிக் அப்படின்றது எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல சரி, ஹாரர் படம் பண்ணியிருக்கோம். இதுக்கும் மற்ற படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது, ஒரு சினிமா அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது ஒரு என்டர்டைன்மெண்ட், அதாவது சினிமான்றது ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இருக்கலாம், ஒரு ஆடியன்ஸ் வந்து என்கேஜிங்கா பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், அதே நேரத்துல வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும். இந்த படம் வந்து நம்ம ஏன் பண்ணோம், எதுக்கு பண்ணோம் அப்படின்றது ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பர்பஸ்ஃபுல் நீடா இருக்கணும் அப்படின்றது நான் யோசிப்பேன் ஒரு பாயிண்ட்ல. என்னதான் ஒரு பேய் படமா இருந்தாலும் பேய் படத்துக்கு நிறைய ஜானர் இருக்கு. அதாவது ரொம்ப வந்து காமெடி, ஹாரர் காமெடி இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப வந்து பயமுறுத்துற ஒரு ஹாரர் இருக்கு. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். ஈரம் எப்படி அவங்கள ஒரு எமோஷனா, ஒரு ஸ்டோரியா, ஒரு ஒரு ஹாண்டிங் மொமெண்டா படத்தை கேரி பண்ணி எடுத்துட்டு போச்சோ, அதே ஃபிளேவர்ல இன்னொரு சைட், அதாவது ஈரம் வேற, சத்தம் வேற. ஆனா அதே ஃபிளேவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எமோஷனா இருக்கட்டும், ஒரு ஸ்டோரியா டிரைவ் பண்ணி கண்டென்ட் ஓரியன்டா அதை டிரைவ் பண்ணிட்டு எடுத்துட்டு போற விஷயமா இருக்கட்டும், ஒரு ஹாண்டிங்கான எல்லா விஷயங்களும் கரெக்டா அதுல சரி அளவா எடுத்துட்டு போற ஒரு படமா கொடுத்துருக்கணும்னு நான் நம்புறேன் ஒரு பாயிண்ட்ல. மெயின் அப்படின்னு பார்த்தா என்னோட டெக்னீஷியன்ஸை பத்தி நான் சொல்ல வரணும். டிஓபி அவர் சொன்ன மாதிரி மகாமணி படம் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாள் அவங்க கூட வந்து டிராவல் பண்ணிட்டு கேட்டுட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ மகமணி படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்ப நான் சில விஷயங்கள் வந்து இந்த லைட்டிங் எல்லாம் நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு பர்டிகுலரா வந்து ப்ரிசைஸ் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் எப்பவுமே ஒரு படத்துக்கு வந்து நான் டோன் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அது ஈரமா இருக்கட்டும், வல்லினமா இருக்கட்டும், எல்லா படங்களும் வந்து ஒரு டோன் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இந்த படம் டோன் ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷன் இருந்துச்சு. ஏன்னா ஈரம் ப்ளூ டோனு, இதுவும் ஒரு ஹாரர் படம், ஒரு ப்ளூ டோன் கொடுக்க போறோம். பட் எந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது, அப்போ டிஓபி அருண் இருந்த பேசும்போது, அப்ப கொஞ்சம் வார்ம் ஆட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து சொன்னப்பல, அது கேட்டோன்னே வந்து எனக்கு வந்து கரெக்டா பட்டுச்சு.
ஏன்னா ஒரு சின்ன ஒரு கோல்ட் டோன், ஒரு ப்ளூ ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு வார்ம் டோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஒரு சின்ன ஒரு வேரியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஈரம் படத்துல இருந்து டிஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு ஒரு பாயிண்ட்ல. அந்த இதுல நிறைய இருந்துச்சு. ஒரு டைரக்டரோட விஷன் ஆஸ் வெல் அஸ் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து அவங்களோட விஷன் ஆஸ் இன்புட்ஸ் எப்பவுமே வந்து ஒரு படத்துல நான் எதிர்பார்ப்பேன். அது எல்லாமே சேர்ந்து அமைஞ்ச ஒரு படமாவும் இது அமைஞ்சிருக்கு. தேங்க்ஸ் சரண். அதுக்கப்புறம் எடிட்டர் சாபு என் கூட அவர் சொன்ன மாதிரி என்னோட ஈரம் ட்ரெயிலர்ல இருந்து டிராவல் பண்ற ஒருத்தர். எப்பவுமே ஒரு எடிட்டிங்ல வந்து நான் யோசிப்பேன், ஒரு டைரக்டர் கட் ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு இன்விசிபிள் கட் அப்படின்றது ரெண்டு விஷயம் வச்சுப்பேன். ஒரு டைரக்டர் கட் அப்படின்றது நம்ம கரெக்டா பார்த்துட்டு இந்த ஷாட் இவ்வளவு லென்த்தா வேணும், இவ்வளவுதான் வேணும் அப்படின்றது டிசைட் பண்ணி கரெக்டா ப்ரிசைஸ்டா ஒரு டைரக்டர் ஆஸ் வெல் அஸ் ஒரு எடிட்டர் சேர்ந்து டிசைட் பண்ற ஒரு விஷயம். சில இடத்துல ஒரு மொமெண்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு மைண்டுக்குள்ள விஷுவல் இருக்கும், அதை வந்து கரெக்டா நம்ம வந்து டிஃபைன் பண்ணி, அதாவது மைண்டுக்குள்ள இருக்கும், அதை வந்து விஷுவல் பண்ண தெரியாது, சொல்ல சொல்ல முடியும். ஆனா அது கரெக்டா ப்ராப்பரா ஒரு இன்விசிபிள் கட்டா எடிட்டர்னால மட்டுமே முடிகிற சில விஷயங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு டைரக்டர் தாண்டி. அந்த விஷயங்கள் நான் வந்து சாப்பிட்டு சொல்வேன், சப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு ஃபீல் வேணும், சம்திங் வந்து ஒரு கிளிச்சஸா வரும் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு தெரியும், சாப்பிடோட அவுட்புட் எப்படி வெளில வரும் அப்படின்றது. அந்த விஷயம் பண்ணும்போது அது கரெக்டா அந்த மேஜிக்கும் அந்தந்த டைம்ல வந்து அந்தந்த இடத்துல வந்து வேணும் அப்படின்றது கரெக்டா வந்து இன்புட் கொடுத்துருப்பாரு. சப்போ தேங்க்ஸ் தேங்க்ஸ் அலாட். ஏன்னா ஒரு எடிட்டிங் எப்பவுமே வந்து ஒரு படம் பார்த்து ஒரு ஃபர்ஸ்ட் கட் பார்க்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் லேகா இருக்கு அப்படின்னு இப்ப சொல்லுவாங்க. ஒரு படம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்து பிரிண்ட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமே வந்து அங்க ஒரு செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் லேகா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், லேக் அப்படின்றது வந்து லென்த்ல கிடையாது ஒரு பாயிண்ட்ல. அப்படி லேக் இருந்துச்சுன்னா வந்து அது கதையிலே பிரச்சனை இருக்கு அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ கதையில லேக் இருந்தா தான் வந்து படத்தோட லென்த் வந்து கண்டிப்பா வந்து லேக்னு சொல்ல முடியும். ஒரு 10 நிமிஷம் தூக்கனால வந்து ஒரு படம் வந்து உடனே நல்ல படம் ஆயிடாது ஒரு பாயிண்ட்ல. சில படங்கள் இருக்கு எடிட்டரோட இதுல எல்லாமே கரெக்டா டேலண்டா டிஸ்பாஸ் சொல்றதுன்னு ஒரு பாயிண்ட்ல இருக்கு. பட் பொதுவா லென்த் கம்மி பண்ணாலே படம் வந்து கரெக்டா சூப்பர் ஆயிரும் இல்ல. ஸோ சட்டில இருந்தா தான் அகப்பையில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாயிண்ட்ல. ஸோ பேஸே வந்து ஒரு சோல் வந்து படத்துல இருக்கணும் ஒரு பாயிண்ட்ல. அதே மாரி அந்த சின்ன ஒரு லேக் ஒரு நிமிஷம், அதாவது படம் 1.5 மணி நேரத்துலயும் வந்து ஸ்லோவா சொல்ல முடியும், 3 மணி நேரத்துலயும் ஃபாஸ்டா சொல்ல முடியும். ஸோ கதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிபெண்ட் பண்ணிருக்கணும். அது கரெக்டா அதுக்கு எடுத்துடவும் கூடாது, அது கரெக்டா சூப்பரா கொண்டு வரதுல ரேட்டிங் அது அந்த எடிட்டர் சாபு ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் என்னோட லிரிக் ரைட்டர் இருக்கும் வேகா, என்னோட எல்லா படங்களையும் டிராவல் பண்ணியிருக்காரு. எங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கு. அது இந்த படத்துலயும் வந்து கண்டிப்பா வந்து தொடர்ந்துருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மனோஜ் அப்படின்றது. மனோஜ் பத்தி சொல்லணும்னா பார்டர்ல வந்து அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு ஆர்ட் டைரக்ஷன்ல. அவரோட ஒர்க் பிடிச்சி இந்த படத்துல வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன். அவரோட சென்சாரிட்டி, ஒர்க்ல இருக்க சென்சாரிட்டி. இன்னைக்கு வந்து இன்ட்ரோல் பிளாக்கும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு செட் வந்து போட்டிருப்போம். செட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எல்லாம் சேர்த்து மொத்தமா வந்து ஒரு காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 15 நாள் ஷூட்டிங்கே வந்து ஒரு 2 crores அது மாதிரி வரும் ஒரு பாயிண்ட்ல. அது கிளைமேக்ஸும் வரும், இன்ட்ரோல் பிளாக்கும் வரும். அந்த ஒரு பாயிண்ட் ஒரு இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் சொல்லுவேன் ஒரு பாயிண்ட்ல. அந்த ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் படத்துல வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின். சச்சின் வந்து என் கூட வந்து பிஃபோர் பார்டர்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் மிக்சிங் உதயகுமார் சார். உதயகுமார் சார் ஜென்ரலா சொல்லலாம், இந்த படம் வந்து அவரே சொல்லியிருக்காரு இந்த படம் வந்து எவ்வளவு பெரிய முக்கியமான படம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நாங்க டிசைட் பண்ண ஒரு விஷயம் வந்து எங்க சவுண்ட் வேணும், எங்க ஜாஸ்தியா வேணும் அப்படின்றத விட எங்க சவுண்ட் இருக்கக்கூடாது, எங்க மியூசிக் இருக்கக்கூடாது அப்படின்றதுல டிசைட் பண்றதுல ரெண்டு பேரும் வந்து ஒன்னா டிராவல் பண்ணணும்னு சொல்லலாம் ஒரு பாயிண்ட்ல. ஸோ அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் as well as ஏன்னா பேரலா நிறைய பெரிய பெரிய கமர்ஷியல் படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இது டோட்டலா வேற ஒரு ஜானல்ல வந்து இந்த படம் வந்து பண்ணோம். அப்படி இருக்கும்போது அது கரெக்டா ஷிஃப்ட் ஆகி வர்றது வந்து ரொம்ப பெரிய வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து அவர்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சது ஒரு பாயிண்ட்ல. ஸோ இந்த படத்துக்கு இப்படிதான் பண்ணணும், உங்க படத்துக்கு இப்படிதான் பண்ணணும் சார் ரிவ்யூ அப்படின்றது உரிமையா வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றதா இருக்கட்டும், நம்ம பாயிண்ட் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அவரோட பாயிண்ட்டை வந்து ஈஸியாக அக்செப்டபிள் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த ஒரு டிராவல்ல ஜேர்னில தான் வந்து இந்த படம் வந்து முடிச்சோம்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ஷவன்ஜி சிவா. டிஸ்ட்ரிபியூட்டர் as well as ஒரு 200 படத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு குற்றம் 23யோட சக்சஸ் எப்படின்னா, ஒரு கமர்ஷியல் சக்சஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து வேற ஒரு பக்கம் வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் வந்து கால் பண்ணி பேசுறாங்க. அப்படி ஒருத்தர் மூலமா எனக்கு கிடைச்சது தான் சஞ்சய் சிவா. ரொம்ப நாள் வந்து அந்த படம் பண்ணும் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. இப்போ ஒரு ரைட் டைம்ல வந்துட்டு ஆதி சாருக்கும் எனக்கும் ரெகுலர் ஒரு கான்டாக்ட்ல வந்துட்டு அவர் திருப்பி வந்தாரு. இந்த படம் பண்ணோம்.
எப்பவுமே ப்ரொடியூசர் வந்து சொல்லுவாங்க, "இது வேணாம் சார், இது வேணாம் சார். எதுக்கு சார் இவ்வளோ செலவு பண்றீங்க?" அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. இந்த படம் வந்து அவரோட ப்ரொடக்ஷன்ல நான் ஒரு ஃபர்ஸ்ட் காப்பியே பண்ணியிருக்கேன். ஆ அப்ப வந்து இந்த இதுல வேணாம் சார், வேணாம் சார்ன்னு சொல்லுவாங்க ஒரு பாயிண்ட்ல. ஆனா அவரு தான் ஒரு பாயிண்ட் வந்து இந்த படம் வந்து ரொம்ப பெருசா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இந்த படத்த வந்து பெருசாக்குறதுக்கான ஒரு பெரிய ஒரு உந்துதல் அப்படின்றத சொன்னா ப்ரொடியூசர் நான் சஞ்சய் சிவா தான் சொல்வேன். அவருக்கு வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்வேன். ஏன்னா, இந்த ஒரு படத்த வந்து இவ்வளோ தூரம் நெனச்சபடி எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல வந்து எனக்கு இன்னும் வந்து நல்லா கை குடுத்துருக்குன்னு நான் சொல்லுவேன் ஒரு பாயிண்ட்ல. அந்த விதத்துல நான் ப்ரொடியூசர் சஞ்சய் சிவா அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமன். ஆ தமன் பாய்ஸ்லேருந்து எனக்கு வந்து ரொம்ப பழக்கமான ரொம்ப ட்ராவல் பண்றோம். 2 பேரும் வந்து வாடா போடா அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ். தைரியமா வந்து என்னால வந்து சண்டை போட முடியும் ஒரு பாயிண்ட்ல. அந்த சண்டை வந்து மியூசிக்ல இருக்காது. சீக்கிரம் மியூசிக் வேணும் குடு குடு குடுன்னு அப்படின்னு அது எல்லா மியூசிக் டைரக்டர்லயும் இருக்கிற பிரச்சனை தான். ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு ஆ டைரக்டருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. பட் அது அவுட்புட் வரும்போது அதோட அமேசிங் வந்து அது எப்படி வந்து கரெக்டா எக்ஸாக்ட்டா வந்து நம்ம எப்படி ஒரு விஷயம் நம்ம எப்படி கதையை யோசிக்கிறோமோ, அதே மாரி கதைய வந்து இசையா யோசிக்கிற ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு, அந்த மெயின் பிஜிஎம்மா இருக்கட்டும், அது வந்து தமன் அப்படின்றது இந்த படத்துல வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கான்றது இப்போ உதய் சார் சொன்ன மாரி, கண்டிப்பா நீங்க உங்களுக்கு வந்து நோட்டபிளா இருக்கும் ஒரு பாயிண்ட்ல. ஸோ நெக்ஸ்ட் அ ஆதி. ஆ ஒவ்வொரு வாட்டியும் எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்ப எடுத்தப்போ, ரிவ்யூஸ் எல்லாரும் எடுத்தப்போ வந்து எல்லாரும் சொன்னாங்க, "15 இயர்ஸ் கழிச்சு இந்த படம் பண்றீங்க" அப்படின்ற மாரி, ஈரம்க்கு அப்புறம் அப்படின்னு. அப்ப தான் தெரியும் வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆச்சா அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஏன்னா, எங்களுக்குலாம் அந்த ரேப்பர் வந்து நடுவுல நடுவுல அடிக்கடி நாங்க மீட் பண்ணிப்போம். மீட் பண்ணிட்டு பேசுவோம். பேசும்போது அப்ப வந்து என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, நெறைய விஷயங்கள் ஆக்ஷன் சப்ஜெக்ட் எல்லாமே பேசுவோம். அந்த டிராவல் போயிட்டே இருக்கும் ஒரு பாயிண்ட்ல. கரெக்ட்டா வந்து ப்ராஜெக்ட் வந்து கரெக்ட்டா செட் ஆகாம போயிட்டுருக்கும். அப்போ ஒரு ஹாரர் படம் எடுக்கலாம்னு சொல்லும்போது, அப்பதான் டிசைட் பண்ணது இந்த சப்தம் அப்படின்றது. சப்தம் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம், அதுக்கான டைம் வந்து கரெக்ட்டா இப்ப தான் எங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஆ எப்பவுமே ஒரு டைரக்டருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்ஃபர்டபிள் அப்படின்றது வந்து எப்பவுமே அது வந்து தேவை. கம்ஃபர்டபிள் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம நெனச்ச விஷன் வந்து நம்ம நெனச்ச கதைய நம்பி ஒருத்தர் உள்ள வரணும் அப்படின்றது. ஸோ எனக்கு சில டிலே காலதாமதம் அப்படின்றது நான் படத்துக்கு போற உழைப்பு கிடையாது. அது 100% அந்த உழைப்பு கிடையாது. என்னோட ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 மாசமோ, 8 மாசமா ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா படங்களும் 4 படங்களும் பார்த்தீங்கன்னா வந்து 45 நாள்லேருந்து 55 நாள். இதுதான் ஷூட்டிங். என் தமிழ் ராக்கர்ஸ் அதாவது 5 1/2 மணி நேரம் படம். தமிழ் ராக்கர்ஸ் சீரிஸ், வெப் சீரிஸ். அதுவே வந்து 53 நாள்ல முடிச்ச ஒரு விஷயம் தான். சினிமா உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஒரு விஷயத்த புடிச்சுட்டாங்கன்னா, அத வந்து கரெக்ட்டா வந்து அது மேல வந்து ஸ்டாம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் எனக்கான ஒரு ப்ரொடியூசர் எனக்கான ஒரு விஷயம் வந்து தேடி வராங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. நம்ம விஷயத்த வந்து நம்ம சரியா பண்றோம். ஒரு படத்த எடுத்தோம்னா 45 நாள்ல முடிக்கிறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல. அதுக்கு ஒரு உண்மையா இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத, அதுதான் இந்த வருஷம் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கு. நம்ம உழைப்பு உண்மையா போட்டுட்டு இருக்கோம். அதுக்கான டிராவல் வந்துட்டு இருக்கு அப்படின்றத நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். மத்தபடி படங்கள் டிலே அப்படின்றது, அது அதுவா எடுத்துக்கிற ஒரு டைம் பேசிஸ் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு படத்தோட லேட் அப்படின்றது எந்த அதாவது என்னோட படங்கள் இல்ல. வேற எந்த படமா இருக்கட்டும், ஒரு ஆர்டிஸ்டோட கால் ஷீட்டா இருக்கட்டும், ஃபண்டிங்கா இருக்கட்டும், இது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுல ஒரு பாயிண்ட்டா வந்து ஒவ்வொரு படங்களும் வந்து அப்புறம் ஒரு கதை சொல்லி, அத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, புரிஞ்சு, அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் கரெக்ட்டா ப்ராப்பரா அடிச்சு, அந்த ப்ராசஸ் அப்படின்றது ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு லென்த் எடுத்துக்கும் ஒரு பாயிண்ட்ல. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது, அந்த படம் வெளில வரும்போது, அதுக்கான ஒரு டைம் எடுத்து, ஒரு டிலே மாதிரி ஒரு விஷயமா தோணுது. அதுதான் தவிர, ஒரு குவாலிட்டிக்கும், ஒரு டைம் டேக்கிங்க்கும் வந்து ஒரு குவாலிட்டியான கன்டென்ட் குடுக்கணும்னா வந்து கண்டிப்பா டைம் எடுத்து தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. அதுல எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்ட்டா நம்ம தெளிவா போனோம்னா, அது கரெக்ட்டா ப்ராப்பரா வந்து சக்சஸ்ஃபுல்லா குடுக்கலாம். அது ஒரு குவாலிட்டியான கன்டென்ட்ட குடுக்கலாம் அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட். பட் இந்த படம் எனக்கான ஒரு அதிகான ஒரு ஏற்கனவே பண்ண படங்கள்ல இருந்து இன்னொரு வந்து அதிகமான ஒரு ஒரு அதிக செலவு, அதிக பிரம்மாண்டத்த நோக்கி ஒரு விஷயத்த வந்து பண்ணதா நான் ஒரு ஃபீல் பண்றேன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த படத்துல ஓவரால் ஒரு பாயிண்ட்ட வந்து நம்ம வந்து கதையா நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு ஹாரர் படம் மட்டும் இல்லாம, இந்த ஹாரர் படத்துல கொஞ்சம் சயின்டிஃபிக்கா, இன்ஃபர்மேஷனா, ஒரு எமோஷனலாவும் சேர்ந்து ஒரு ப்ளே பண்ண ஒரு படமா தான் இது ஒரு வரியில நான் சொல்லணும்னு பார்க்குறேன். அதுக்கு மீறி இந்த படத்துல வந்து என்ன விஷயம் நான் சொல்லியிருக்கேன்னா, நான் கஷ்டப்பட்டு பண்ணேன் அப்படின்னு நான் வந்து சொல்லவே மாட்டேன் என்னைக்குமே. ஏன்னா, லைஃப்ல வந்து எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து செய்றோம் ஒரு பாயிண்ட்ல. ஸோ, அத வந்து நம்ம விரும்பி செய்றனால தான் வந்து ஒரு பாயிண்ட்டா நம்ம யோசிக்கிறோம். ஸோ, கஷ்டப்படுறது வந்து நம்மள மீறி சில விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும்போது தான் அப்போ வந்து நம்ம கஷ்டப்படுறோம். பட் எல்லாமே வந்து நம்ம விரும்பின ஒரு பொருளுக்காக தான் நம்ம போகும்போது,
அதுக்கு வந்து ஒரு கஷ்டமே கிடையாது ஒரு பாயிண்ட்ல. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே இன்னைக்கு இந்த ஒரு நாள் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு நாளுக்காக தான் வந்து அந்த பயணத்தையும் அந்த ஜேர்னியை வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நோக்கியே வந்து நம்ம வந்து கவலைப்படாம அந்த ஜேர்னியை வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷம் அப்படின்றது வந்து டெஸ்டினேஷன் கிடையாது. அது வந்து நம்மளோட பயணத்துல தான் இருக்கு. ஸோ ஒரு டிஸ்கஷன், ஒரு கதையை பேசுறதா இருக்கட்டும், ஒரு இதுவா இருக்கட்டும், ஒரு கதையை பேசுறது, ஒரு ஷூட்டிங் போறது, அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்குது. இது எல்லாமே லைஃப்ல வந்து எனக்கு வந்து சந்தோஷமான விஷயங்கள் தான் ஒரு பாயிண்ட்ல. அதாவது இப்போ என்னோட தொழிலை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நோக்கி தான் இந்த டிராவல் வந்து நம்மளை வந்து இன்னும் நவுத்திட்டு இருக்கு அப்படின்றத நான் யோசிப்பேன் அந்த பாயிண்ட்ல. எண்ட் ஆஃப் த டே ஒரு வழியில ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்றேன். ஆஹ் அப்போ நான் வந்து ஒரு 600 அது மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு எக்ஸாமினேஷன் வந்து ஒரு எக்ஸாம்ல வந்து ஒரு கேள்வி பதில் கேட்டாங்க. அப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கேள்வி கொடுத்துட்டு இதில் ஏதோ ஒரு 5 கேள்வி மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணி பதில் சொல்லுவாங்க ஒரு பாயிண்ட்ல. அப்போ வந்து நம்ம பதில் சொல்லிடுவோம் ஒரு பாயிண்ட்ல. எனக்கு அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பான எக்ஸாம் இருந்துச்சு, ஜியாகிரபி எக்ஸாம். அப்போ 5 கேள்வியை விட நம்ம பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா, அப்போ வந்து 40 மார்க்ஸ் தான் வந்து பாஸ். பாஸ் ஆகாம ஃபெயில் ஆகுமா அப்படின்ற ஒரு பாயிண்ட்லயே வந்து ஒரு டவுட்ஃபுல்லி இருந்தேன். ஒரு பயம் வந்துருச்சு. சரி என்னமோ எழுதி வைப்போம் அப்படின்னு அவசர அவசரமா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதிட்டு வந்துட்டேன். ஒன்ஸ் எழுதி முடிச்சதுக்கு வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம 7 கொஸ்டினுக்கு வந்து 6 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்றது. அப்போ அந்த ஆன்சர் வந்து அந்த ஒன்னையும் கட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபெயில் தான், இருக்கிறதும் போச்சு அப்படின்ற ஒரு பயத்தோட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பேப்பர் வந்து கைக்கு வந்துச்சு. கைக்கு வந்து உடனே வந்து பேப்பரை திருப்பி பார்த்தேன். 40 பாஸ் இருந்துச்சு. அப்போ வந்து 40 மார்க்ஸ் வந்து பாஸ், 40 வந்து பாஸ் இருந்துச்சு. திருப்பி பார்க்கும்போது அந்த ஆன்சருக்கு வந்து பதில் இருந்துச்சு ஒரு பாயிண்ட்ல. அதாவது மார்க் போட்டிருந்தாங்க, 3 மார்க் போட்டிருந்தாங்க ஒரு பாயிண்ட்ல. 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு 3 மார்க் போட்டிருந்தாங்க. எனக்கு மைண்டுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு படபடப்பு ஒரு பாயிண்ட்ல, எனது மார்க் போட்டாங்களே அப்படின்னு. ஏன்னா கரெக்டா 40 மார்க்ஸ் பாஸ், 3 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. நான் எதுவுமே யோசிக்கல, நேரா போய் டீச்சர்ட்ட போய் காமிச்சிட்டேன் ஒரு பாயிண்ட்ல. டீச்சர்ட்ட காமிச்சோன்னே அவங்க வந்து உடனே வந்து ஒரு சரியான தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த 3 மார்க்கை வந்து கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு 40 மார்க் இருக்குது, 37 மார்க் வந்து ஃபெயில்னு போட்டு ப்ளஸ் 3 ஃபார் ஆனஸ்டின்னு போட்டாங்க டோட்டலா. அந்த நேர்மை தான் லைஃப்ல வந்து என்னை இன்ன வரைக்கும் வந்து நவுத்திட்டு போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது லைஃப்ல வந்து என்னை சுத்தி இருக்கவங்க வந்து நான் எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கேன் அப்படின்றத வந்து அவங்க தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நான் நேர்மையா இருக்கேன்றது ஒரு விஷயம் சொல்ல முடியும். அது வந்து அந்த சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். அது வந்து என்னால தைரியமா சொல்ல முடியும். அதை வந்து இந்த படத்துல நீங்க பார்க்கலாம் ஒரு பாயிண்ட்ல. மற்றபடி என்னோட நெக்ஸ்ட் ஃபைனலாக நான் சொல்றது என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து, ஏன்னா என்னோட முன்னாடி படங்களில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே இந்த படத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பேரையும் நான் சொல்லலாம். எல்லா பேரையும் நான் சொல்றது வந்து முக்கியம் கிடையாது. ஆனா எந்த பேரையும் வந்து ஒரு பேரை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது ஒரு பாயிண்ட்ல. ஸோ அதில் நான் குறிக்கோளா இருக்கேன். அதுக்கு நான் அவங்களுக்கான ஒரு நன்றி வந்து நான் கண்டிப்பா டெஃபினட்டா வந்து பட ரிலீஸ் டைம்ல நான் சொல்லுவேன். ஸோ என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபைனல் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு படம் நான் டிஸ்கஷன் லெவல்ல இருந்து போகும்போதே வந்து நான் ஒன்று டிசைட் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து ரிவ்யூஸை பத்தி பரவலான ஒரு டாக் இருக்கு. அந்த படத்தை வந்து வேண்டு மோசமா எழுதுறாங்க, வேண்டு இது பண்றாங்க, அது பண்றாங்க, அது பண்றாங்க, எல்லாமே சொல்றாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட டிஸ்கஷன்ல இருந்துமே என்னோட ரிவ்யூஸ் வந்து என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படி எழுதினாலும் சரி, இவங்க எப்படி எழுதுவாங்க, இவங்க எப்படி எழுதுவாங்க, இப்படி எழுதுவாங்க, இது தேட்டர்ல எப்படி ரசிப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமோ, அது மாதிரி பர்டிகுலர் வந்து ஒவ்வொரு ரிவ்யூவர் வந்து என்ன எழுதுவாங்க அந்த படத்துக்கு அப்படின்றது படம் டிஸ்கஷன் டைம்லயும் நான் சும்மா யோசிச்சு பார்ப்பேன். அதே மாதிரி படம் முடிஞ்சு அவுட்புட் எடுத்து ஃபைனல் காப்பி பண்ணதுக்கு அப்புறம் நான் ஜென்ரலா ஜாலியா வந்து பேசுவேன் எடிட்டர் கூட. இது அவங்க வந்து இப்படிதான் சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம கரெக்டா பண்ணிருக்கோமா அப்படின்னு சும்மா ஒரு அனலிசிங்கா ஒரு இதோ ஒரு ஹியூமரா நான் வந்து எடுத்துட்டு அது கரெக்டா சென்சிபிளாகவும் யோசிச்சு பண்ணுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னோட இந்த அளவுக்கு வந்து என்னோட ரிவ்யூஸ் வந்து என் கூட வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னை வளர்த்துற ஒரு எப்படி வந்து தியேட்டர் அப்படின்றது என்னை வந்து ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்து என்னை வளர்த்துருச்சோ, அதே மாதிரி என்னோட ரிவ்யூஸ் அப்படின்றத என்னை வந்து வளர்த்திட்டு இருக்காங்க அப்படின்றத நான் யோசிப்பேன். சென்சிபிளான ரிவ்யூஸ் எல்லாருக்குமே என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையா இருக்கேன் ஒரு பாயிண்ட்ல. ஸோ அந்த விதத்துல தேங்க்ஸ் டு ஆல் ரிவ்யூஸ். ஏன்னா ஒரு நல்ல படத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது, ஒரு ஒரு கெட்ட படத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆனா ஒரு நல்ல படத்தை அது மேலும் பெரிய அளவுல கொண்டு போய் ரீச் பண்றது கண்டிப்பா பத்திரிகை உங்களுக்கு கையில இருக்கு. அதனால தேங்க்ஸ், தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ, தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ